வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறோம்னா நம்ம ஈரோடு அந்தியூர் பக்கத்தில் இருக்கிற பருகூர் மலையில் இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட்டாக இருந்துச்சு. அதனால் நானும் எங்கள் மிஸ்ஸஸும் கிளம்பி வந்துட்டோம். பார்த்திங்கன்னா சூப்பரான கிளைமேட்டு, நல்ல வியூ பாயிண்ட்டு, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வட்டப்பாலத்தில் இருக்கிறோம். வட்டப்பாலம் டேமு பார்த்திங்கன்னா வட்டப்பாலத்தில் தண்ணியே இல்லை, குறைஞ்சிருச்சு. மழை இந்த டைம் அதிகமாக இல்லாதனால தண்ணி குறைஞ்சிருச்சு. பாருங்க, நல்லா வியூ சூப்பராக இருக்குது. நல்லா பச்சை வசேர்னு நல்ல கிளைமேட்டு. இந்த மலை தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே தான் மிஸ்ஸஸ்ஸு சும்மா ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி அப்படியே வந்துட்டோம். நல்லாயிருக்கு. மேகமெல்லாம் பாருங்கள், அப்படியே தலைக்கு நல்லா சூப்பராக இருக்குது. முந்தியில் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கல்ல அங்கே. நல்லா ஃபாரஸ்ட்காரங்க போடுறவங்க நல்லா தர அடைச்சி விட்டாங்க. அடைச்சிட்டாங்களா? முள்ளு போட்டு அடைச்சிட்டாங்க. போகல. இதான் வட்டப்பால் டேமு. நம்ம இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு அந்தியூர் பக்கத்தில் பருகூர் மலை போகிற வழியில் இருக்குது. தண்ணி இப்போ கம்மியாக இருக்குது, அதிகமாக இருந்தால் சூப்பராக இருக்கும் நீர். மழை கொஞ்சம் கம்மியாக பெஞ்சிருக்கு, அதனால் தண்ணி இல்லை, கம்மியாக கிடக்குது, பாதி தான் கிடக்குது. எவ்வளோ அழகாக இருக்குங்க, பச்சை சூப்பராக இருக்குங்க. நண்பர்களே, பார்த்திங்கன்னா வட்டப்பாலம் மேலே கொஞ்சம் மேலே ஏறிட்டோம். சூப்பராக இருக்குது வியூ. அங்கே நிலப்பரப்பு கண்ணுக்கு தூரம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக தெரியுது. மழை தாங்க அழகா, மழை பாரு எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. மேலே போகலாமா? தாமரைக்கார போகலாம். நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, பயங்கரமாக பள்ளத்தாக்கு, பயங்கரமான ஆழமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க இந்த வியூ. பள்ளம் போகும், பெரிய பள்ளமாக ஒன்று தண்ணி போகும். இது இருந்து தான் உங்களுக்கு அந்த வாட்டர் தண்ணி போகும். மழை காலத்தில் அந்த ஃபால்ஸில் தண்ணி சூப்பராக ஊற்றும். சூப்பராக இருக்கும். புளி ஊற்றும் முன்னாடி பாருங்க, ஒரு பெரிய செடியில் மறைச்சிருச்சு. இங்கே பாருங்க, ராமர்லாம் உட்காந்துருக்காங்க, நிறையா பேர் இருப்பாங்க. செல்ல பிடிங்கலாம் பிடிக்குவாங்க, பார்த்து போகணும். ராமா பாவம், இந்த ஒருத்தவங்க அடிபட்டுச்சு பாவம், இங்கே உட்காந்துக்கிறாங்க. ராமா 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 ஒருத்தவங்க வந்து மக்கள்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி இங்கே தான் வந்து குரங்காக இருக்குது. பாருங்கள், கீழே பாருங்கள், ஒரு பெருசாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. தண்ணி போயிட்டு ஸ்டேஷன் அதிகமாக போல் ஒரு தண்ணி போகுது. ஒரு தடவை சவுண்டே இறைச்சல் நிறையா இருந்துச்சுன்னா, நிறையா தண்ணி இருந்துச்சுன்னா இறைச்சல் நல்லா வரும். சூப்பராக வருது.
இந்த பெரிய பள்ளமாக போகும், தண்ணி பயங்கரமாக போயிட்டே இருக்கும். இப்பயும் இப்போ கொஞ்சம் கம்மியாக போகுது. அங்கே தண்ணி போகிறது இங்கே காது கேட்கும், தண்ணி கம்மியாக போகிறதுனால காது கேட்கல. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னா தாமரைக்கரையிலேருந்து மணியாச்சி போகிற வழியில் லெஃப்ட் சைடு உள்ளே வந்தோம்னா தாளக்கரைன்னு ஒரு கிராமம், சூப்பரான கிராமம், அழகாக இருக்குது பாருங்க. அழகான கிராமம், மலை கிராமம் தாளக்கரை இந்த ஊர் பேர். அதாவது தாமரைக்கரையிலேருந்து கொங்குடை மணியாச்சி போகிற வழியில் ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்ததும் இந்த கிராமம் இருக்கும். இந்த கிராமத்துக்கு பேர் தாளக்கரை. இன்னும் முன்னாடி இன்னும் வீடெலாம் இருக்குது, அங்கே போய் பார்க்க போகிறோம். பாருங்க, சூப்பராக இருக்கும். எங்கள் மேடம் வந்து ரசித்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு இங்கே ஒரு வீடு இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை. பாரு, மேகம் அப்பப்போ அப்படியே ஜில்னஸ் வரும், மழை வரும், நல்லா இருக்கும். பார்க்குறதே அழகாக இருக்கும். இங்கேயே இருந்துக்கலாமான்னு ஒரு இது அப்படியே ஃபீல். மரம் ரோட்டோரமாகவே அப்படியே பலாமரம், பலாப்பழம் பாருங்கள், எத்தனை பலாப்பழம் இருக்குங்க.
இடத்துல பலாப்பழம் பாருங்க. என்ன அழகிய மலை கிராமம். சூப்பராக இருக்குது பாருங்க. வானம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. நேரம் பலாப்பழத்தை பறிக்கலாமா வேண்டாமான்னு பார்க்குறாங்க. பறிக்கலாமான்னு பார்க்கல, கேட்டால் இந்த மரத்துல தருவாங்களா விலைக்கு அப்படித்தான் பார்த்தேன். பச்சைக்காய் ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. இது டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பர்கூர் மலை பலாப்பழம். வானம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. அந்த இடத்துல எறும்பு வேற பாருங்கள் பார்க்குது. அழகாக இருக்குது. இங்கே இருந்துக்கலாமான்னு ஒரு ஃபீலு. என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை இருக்க முடியாது. நிறையா இருக்குது நல்லப்பட்ட காய். காய் பாருங்கள் அந்த மரத்துடைய தண்டில் தான் வருது, அதாவது மரத்தை வாது கிளையெல்லாம் இல்லை. எதனால் அப்படின்னா அது வெயிட்டு தாங்க அதெல்லாம், அதனால் அப்படி தான் வரும். எங்கேயோ ரேடியோ போடுறது சூப்பராக காது கேட்குது, அப்படியே அழகாக வருது. உங்கள் ஃப்ரெண்டு இவ்வளோத்தா வா 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 வா. உன் ஃப்ரெண்டு இங்கே தான் இருக்கிறாங்க, வா. இங்கே இருக்கிறாரு பாரு, வா. ஆனால் வா, ஃப்ரெண்டு கூப்பிட்றாரு, என்னன்னு கேளு. வருது வருது வருது. நாங்கள் எதுவும் தெரில. உன் ஃப்ரெண்டு தான், உங்கள் ஃப்ரெண்டு தான். ஓரமாவா வசியப்பா வசியப்பா. அட பரவாயில்ல, ஓரமாவா. வண்டி அவங்க ஸ்பீடாக வருவாங்க. இதுதான் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு வீட்டில் வர. எருமைக்கு யாரும் நினச்சா இருக்குது. நண்பர்களே எங்கள் நோக்கி தான் வருது. ஏடா ஒன்றும் இல்லை, சும்மா இருந்தோம். குட்டி போடும் காட்டு போய் மே இப்போ ஐயா உன் ஃப்ரெண்டா அப்புறம் எங்கே தொலைவிட்டு வருது. ஒன்றைத்தான் தொலைவுமான்னு தெரியுது. உங்கள் எருமையா வேறு வசதியாக வருது. அவனை பார்த்துக்க, உன்னை பார்த்து வசதியாக வருது. பாருங்க வருது இந்த கிராமத்துக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க, மலையில் வரதுக்கு பஸ்ஸு. வானம் பாருங்கள் இங்கெல்லாம் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. கீழே அப்படியே லைட் ப்ளூ, மேலே டார்க் ப்ளூ, அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். வானம் பாருங்கள், மேகமெல்லாம் அப்படியே என்ன ஸ்பீடு போகுதுன்னு பாருங்கள். அப்படியே ஸ்பீடாக போகுது, துக்கு துக்கு துக்குன்னு இருக்குது. மேடம் இயற்கையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க மேடம் அது என்னது என்னது செவந்திப்பு தான் முடிஞ்சிருச்சு, காஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. இப்போ லைட்டாக வெயில் வந்துருச்சு. வெயில் வந்தாலும் காற்று நல்லா ஜில்னஸ் அடிக்குது பாருங்க. மேகம் பாரு பயங்கரமாக அப்படியே வெள்ளை விளையாடு இருக்குது, துகு துகு துகுன்னு போகுது. பின்னாடி பேக்ரவுண்டில் பாருங்கள் அப்படியே அப்படியே சூப்பராக இருக்குங்க ப்ளூ கலரில். நான் அந்த வானத்தை பார்க்குறதுக்கோசமே தான் இங்கே இவ்வளோ தூரம் வந்தாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நண்பர்களே பாருங்க, சூப்பரான ஃபாரஸ்ட்டு. மரம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வெயில் உள்ள வருது, ரொம்ப இதாக இருக்குது. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது ஃபாரஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா வாங்க. நம்ம தாமரைக்கரையிலேருந்து மணியாச்சி போகிற வழியில் லெஃப்ட் கொஞ்சம் தூரம் வந்ததும் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. பாலக்கரை ஊர் பேர், இந்த கிராமத்து பேர். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. காற்று சும்மா குருன்னு அடிச்சுட்டே இருக்குது. காற்று சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சில்னஸாக இருக்குது. மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது. நல்லா இருக்குது. அப்படியே வந்தோம். நல்லா இருக்குது. அந்த வைக்க ஒரு மனசுக்கு நிறையா இருக்குது. இந்த டைம் பாருங்கள், பட்டாம்பூச்சி நிறையா இருக்குது. பட்டாம்பூச்சி பாருங்கள், நிறைய பறக்குது பட்டாம்பூச்சி. உங்களுக்கு வீடியோ தெரியவே நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது காடு. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரம்மியமாக இருக்குது. இந்த ரோடு இப்போ தான் புதுசாக போடுறாங்க. ஏற்கனவே எல்லாம் வெறும் ரோடு வச்சு வெறும் பாறையாக இருக்கும். இப்போ வந்து எல்லாம் பறித்து மண்ணெலாம் பறித்து நல்லா போடுறாங்க. நம்ம கட்டாம்பூச்சியை துரத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பறந்துக்கிட்டே இருக்கு. இந்த மலைக்காட்டில் வந்து பட்டாம்பூச்சி பிடிக்காத நியாயமா நீங்களே சொல்லுங்கள். ஏற்பட்ட திக் ஃபாரஸ்ட்டு இதில் வந்து பட்டாம்பூச்சி பிடிக்கிறாங்களாம். இதெல்லாம் சிக்காது. இதெல்லாம் ஊர் பட்டாம்பூச்சி இல்லை, இதெல்லாம் காட்டு பட்டாம்பூச்சி, மலங்காட்டு பட்டாம்பூச்சி. அழகா இருக்குது. கை கிடைக்கும். கையில இருக்குது. வாங்க வா. நிறையா இருக்குங்க, எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சி. வா அப்படின்னு பட்டாம்பூச்சி உட்கார சொன்னா உட்காருமா. உட்காந்துது, அப்புறம் ஓடிடுது.